லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க கூலி படத்துக்கு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். பொதுவாக ரஜினி படம் அப்படின்னாலே குழந்தைகள், பெண்கள்னு பலரும் விரும்பி போய் பார்ப்பாங்க. ஆனால் கூலி படத்துக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கிறதால குழந்தைகள் கூடயும் குடும்பத்தோடையும் போய் பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. ரஜினிகாந்த் நடிச்சு கடைசியா 1989 வருஷம் ரிலீஸ் ஆன சிவா படத்துக்கு சான்றிதழ் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 36 வருஷமா அவரோட படங்களுக்கு அந்த சான்று கிடைச்சதில்ல. குடும்பத்தோட பார்க்குற மாதிரியான சான்றிதழ் படங்கள் தான் இருந்துச்சு. ஒரு சில படங்கள் யூ/ஏ சான்று பெற்றது. கூலி படத்துக்கு சான்றிதழ் அப்படிங்கிறதால வசூலும் குறைய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு படம் பார்க்க வர்றதுக்கு பெண்கள் தயங்குவாங்க. ஆண்கள் மட்டும்தான் தியேட்டர் பக்கம் வந்தால் வசூல் அதிகம் கிடைக்காது. இதனால் ரஜினி ரசிகர்கள் படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்பி யூ/ஏ சான்றிதழாச்சும் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டுகோளை வச்சிருக்காங்க. மெய்யழகன் படத்தை தொடர்ந்து டானாக்காரன் படத்தை இயக்குன தமிழ் இயக்குற படத்தில் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு கார்த்தி. இதை தவிர வாத்தியார், சர்தார் 2 படத்துலையும் நடிக்கிற கார்த்தி லோகேஷ் கனகராஜ் இயக்குற கைதி 2 படத்துலையும் அடுத்து நடிக்க போறாரு. இந்த நேரத்தில் மலையாளத்தில் மோகன்லால் நடிப்புல தொடரும் அப்படிங்கிற படத்தை இயக்குன தருண்மூர்த்தி இயக்குற படத்துலையும் அடுத்து கார்த்தி கமிட் ஆகி இருப்பதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. தொடரும் படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 200 கோடி ரூபாய் வசூலிச்ச நிலையில கார்த்தி நடிப்புல தருண்மூர்த்தி இயக்குற படமும் குடும்ப பிரச்சனையை மையமா கொண்ட கதையில தான் உருவாக இருக்கான். மேலும் கார்த்தியோட அண்ணனான சூர்யாவும் மலையாளத்துல பகத் பாசில் நடிப்புல ஆவேசம் அப்படிங்கிற படத்தை இயக்குன ஜீத்து மாதவன் இயக்குற படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் அனிருத்தோட இசையமைப்பில் ரஜினிகாந்த், ஸ்ருதிஹாசன், நாகார்ஜுன் மற்றும் பலர் நடிப்பில் உருவாகி இருக்க கூலி படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு ரிலீஸ் ஆகி இருக்கு. இதுக்கான விழா இன்னைக்கு சாயந்தரம் சென்னையிலையும் நடக்க இருக்கு. ரஜினி இன்னைக்கு என்ன பேச போறாரு அப்படின்றது தான் பலரும் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, லோகேஷ் ரஜினி முதல் முறையா கூட்டணி சேர்ந்திருக்க கூலி படத்தோட ட்ரெய்லர் முந்தைய தமிழ் சினிமா ட்ரெய்லர் சாதனைகளை முறியடிக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. லோகேஷ் விஜய் கூட்டணி சேர்ந்த லியோ படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 2023 யூடியூப்ல ரிலீஸ் ஆகி 24 மணி நேரத்தில் 32 மில்லியன் பார்வைகளை பெற்று இருந்துச்சு. அந்த சாதனையை விஜய் நடிச்சு ரிலீஸ் ஆன தி கோட் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா முறியடிச்சது. ரஜினி படங்களில் ஜெயிலர் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் 10.4 மில்லியன்கள் பெற்றது தான் அவரோட அதிகபட்ச சாதனையாக இருக்கு. லோகேஷ் ரஜினி கூட்டணி முந்தைய தமிழ் சினிமா ட்ரெய்லர்களோட சாதனையை முறியடிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்களோட ரசிகர்கள் கிட்டையும் எழுந்திருக்கு. நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா AR முருகதாஸ் இயக்குற படம் தான் மதராசி. சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த், வித்யுத் ஜம்வால், பிஜு மேனன் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைக்கிற இந்த படம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தை பற்றி AR முருகதாஸ் என்ன சொல்லி இருக்காருன்னா, சினிமான்றது 100% பொழுதுபோக்கான விஷயம்தான். இப்பெல்லாம் சினிமாவில் யாருமே அட்வைஸ் பண்ணுறத விரும்புறதில்ல. செல்ஃபோன்லேயே அட்வைஸ் கொட்டி கிடக்குது. அதை செய்யி இதை செய்யாதன்ட்டு சொன்னால் யாருக்கும் பிடிக்காது. அதுதான் நமக்கு தெரியுமே, இதை ஏன் சினிமாவில் சொல்கிறாங்கன்ட்டு தான் மக்கள் நினைக்கிறாங்க. ஆனாலும் சினிமாவில் தப்பான கருத்தை சொல்லிடக்கூடாது, அதில் நான் உறுதியாக இருக்கேன். பொழுதுபோக்க சினிமாவில் எவ்வளவு அழகாக சொல்லணும், ஆழமாக சொல்லணுன்ட்டு தான் நினைக்கிறேன். வெறும் அறிவுரை மட்டும் சொன்னால் ஆடியன்ஸ் தியேட்டரை விட்டு வெளியே போயிடுவாங்க. நம்ம ஊரில் பிரசாதம் கூட இனிப்பாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. சிவகார்த்திகேயன் எந்த பின்னணியும் இல்லாமல் கடுமையாக உழைச்சி முன்னேறினவர். இப்போ அவரை வச்சு நான் இயக்கி இருக்க மதராசி படம் கஜினி மாதிரியான திரைக்கதையும் துப்பாக்கி மாதிரியான ஆக்ஷனும் கொண்டதாக இருக்கும். முடிஞ்ச வரை அதை அடைஞ்சிருப்பதா நினைக்கிறேன்ட்டு சொல்லி இருக்காரு AR முருகதாஸ். அதாவது கஜினி மாதிரியான திரைக்கதையும் துப்பாக்கி மாதிரியான ஆக்ஷனும் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய ரசிகர்கள் சிவாவுக்கு இந்த மாதிரியான கதைலாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க.